1 கப் அரிசி, கேரட், பர்பிள் கேபேஜ், பீன்ஸ், கொரியாண்டர் லீஃப், அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி அதெல்லாம் நம்ம உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோம். இது இந்த பர்பிள் கேபேஜு, இந்த முட்டைக்கோஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் ரொம்ப சிவப்பாக, அது பீட்ரூட் கலராட்டம் இருக்குது. ஸோ இதில் 1/4 பங்கு நறுக்கி இதோட ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். பாதி அரைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் அரைக்க போகிறேன். அரிசி, பர்பிள் கேபேஜு, அந்த பர்பிள் முட்டைக்கோஸு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம். மிளகு ஜீரத்துலேருந்து போட்டே அரைச்சிட்டேன் நான் ஃபுல்லாக. இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்திட்டு நம்ம கொழக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கடுகெல்லாம் தாளித்து அது கிளற போகிறோம். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடுகை போட்டிருக்கேன். கடுகு அது வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த கொழக்கட்டையோட பர்பிள் கேபேஜ் கொழக்கட்டை அதோடது இந்த ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் சேர்ந்த இந்த கொழக்கட்டை மாவு அதில் போட்டு கிளறலாம். இப்போது வெங்காயம்லாம் போடலாம். பட் நான் இது வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கும். எனக்கு இன்றைக்கி அதை போட வேண்டியன்னு இதுலேயே எல்லாமே போட்டிருக்கிறதுனால நான் தனியாக வெங்காயம் சேர்த்துக்கலை. பாருங்கள், இப்போ நல்லா போட்டுடலாம். இதை போட்டு கலரலாம். சூப்பராக கம கம கமன்னு வாசனை, ரொம்ப ஜோரான வாசனை. சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லா வெஜிடபிளோடு சேர்ந்தது இப்படி வதக்கும் பொழுது எக்ஸலண்ட்டாக பயங்கர அரோமா நல்லா இருக்கும். கலரும் ரொம்ப பாருங்கள், பர்பிள் கேபேஜு பீட்ரூட் மாதிரியே இருக்குது. பீட்ரூட் இருந்து அதையும் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆனதுனால நம்ம தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்றும் அலட்டிக்கவே வேண்டாம். கொஞ்சம் தயிரில் வெங்காயம் வச்சுக்கலாம், இல்லை பிளெயின் தயிர் கூட நம்ம தொட்டு சாப்பிட முடியும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது, ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பக்குவமாக வந்துட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரட்டும். நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு ஆவியில் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கெட்டியாக கிளறி கையில் கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக அந்த பக்குவமாக வரும்பொழுது நம்ம நிறுத்திடலாம். சுட சுட கொழக்கட்டை ரெடி. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கொழக்கட்டையோட பிடிச்சி வச்சுட்டேன். நான் ஒரு ஏடு ஏற்கனவே பண்ணியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் சுட சுட சாப்பிட்டாரு, கீரை குழம்போடையும் தயிரோடையும். சூப்பராக இருந்தது. வடுமாங்காயோட கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ 2வது ஏடு வச்சுருக்கேன். இனிமேல் தான் இதை ஆனதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். இதை மூடி வச்செல்லாம் ரொம்ப வேகட்டும். நல்லா சூப்பர் கொழக்கட்டை ரெடியா? வெரி குட், சூப்பர். சி, அழகான வெஜிடபிள் எல்லாம் போட்டது. இது ஒரு 2 சாப்பிட்டாலே போதும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட முடியும். நோய் இல்லாமல் இருக்க முடியும். ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.